students, welcome to Siddhesh Academics. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா NEET 2025க்கான பெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பேட்ச்ல என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த 5 minutes வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லிசன் பண்ணி பாருங்க. ஸோ அந்த நீங்க டிசைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத. ஸோ அதோட நீங்க வேற இடத்துல கூட நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதுக்கான கைடன்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கும். மறக்காம பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வீடியோல உங்களுக்கு ஒரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம பேட்ச்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்ச்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் சிலபஸை வந்து கவர் பண்றது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துல. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ஜாயின் பண்ணுறப்போ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்தில் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி தான் போக போகிறீங்க. என்டிஏ பேஸ் பண்ண அப்டேட்டட் சிலபஸ். ஃபியூச்சரில் ஏதாவது புதுசாக சிலபஸ் வந்தாலும் இப்போ ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி, ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது இப்போ ஃப்ராக் இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்டேட் பண்ணாலும் ஃபுல்லாகவே நம்ம டீச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அகாடமியில் நான் இருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு டீச் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம அகாடமியில் எடுக்கக்கூடிய மற்ற ஃபேக்கல்ட்டி பற்றி நான் சொல்லணும்னா ஆல்ரெடி வந்து நீட் கிராக் பண்ணி எம்பிபிஎஸ்ஸாக டாக்டராக படிச்சுட்டு இருக்கவங்க தான் நம்ம கிளாஸஸ் எடுக்கவும் போகிறாங்க. சார் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுப்போமா, நானும் கிளாஸ் எடுப்பில்லைன்னு சொல்லல. பட் என்னை தாண்டி இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி பற்றி சொல்லணும் இல்லையா, அப்போ அவங்கள பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிராக் பண்ணி இப்போ எம்பிபிஎஸ் ஆகிட்டக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க கிளாஸும் எடுப்பாங்க. ப்ளஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆகி போனவங்க அவங்களோட கைடன்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த பேட்சில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே மறக்க வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த பேட்சில் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன சார் ஸ்பெஷல், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அகாடமிலையும் ஜாயின் பண்ணலாம் இல்லை, ஏன் உங்கள் அகாடமியை தேடி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒவ்வொரு லெசன்லையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சொல்லிட்டு எல்லாமே 36 இயர்ஸ் இந்த இயரோட சேர்ந்து 37 இயர்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் இங்கிலீஷில் மட்டும் இல்லை தமிழ்லையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ தமிழில் பேப்பர்லையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேட்ச் உங்களுக்கு பெஸ்ட்டாக தானே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அடுத்தது வேற என்ன சார் உங்க அகாடமியில் வந்து ஜாயின் பண்றதுக்கான ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லிடுவோம் ரெண்டுலையுமே. அப்போ இது மற்ற அகாடமில இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் கைடன்ஸும் கொடுக்குறேன். நீங்க வேற இடத்துலயும் ஜாயின் பண்ணலாம், பட் கேட்டு ஜாயின் பண்ணுங்க. 36 கேஸ் சொல்லி கொடுப்பீங்களா, என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லி கொடுப்பீங்களா, என்சிஆர்டி சிலபஸ் சொல்லி கொடுப்பீங்களா, என்சிஆர்டி புக் வச்சு சொல்லி கொடுப்பீங்களா அப்படிங்கிற எல்லாமே கேட்டுக்கங்க. நம்ம நடத்தக்கூடிய மேஜர் டாபிக் அதுதான். நம்ம டெமோ லெக்சர்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். நான் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன டீச் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் அதுலேயுமே பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லெசன் முடிக்க உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். நான் கடைசி டைமில் வந்து ஃபுல் டெஸ்ட் வைப்போம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் மாடல் ஃபுல் டெஸ்ட் வைப்போம். நடத்துறதுக்கு எவ்வளோ லெசன்ஸ் முடிச்சிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சண்டே கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் இருக்கும். எவ்ரி சண்டே உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட். இன்பிட்வீனில் ஒரு லெசன் முடிக்க டெய்லி யூனிட் டெஸ்ட். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த பேட்சில். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம்ல. அப்போது இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி டெய்லியும் அந்த யூனிட் டெஸ்ட் நடக்கும். டெய்லியும் ஒரு 50 to 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஃபியரே போயிடும். பட் அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் என்ன தப்பு பண்ணுறீங்க அந்த மிஸ்டேக் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை கைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் நம்ம ஃபேக்கல்ட்டி நானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் நம்ம அகாடமி சார்பில் கொடுக்க போகிறோம். அந்த நான் ஃபேக்கல்ட்டி பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப அதிகமாக சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்ரெடி என்னோட கைடன்ஸ்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ என்னோட கைடன்ஸ் ப்ளஸ் இன்னும் சில ஸ்டாஃப்ஸோட கைடன்ஸோட நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த பேட்சோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்க போகிறாங்க. நான் அவங்க கூட சப்போர்ட் பண்ண தான் போகிறேன். சப்போஸ் அவங்க எந்த சாப்டர் நடத்தி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தர தான் போகிறேன். ஸோ நான் எப்பயுமே இருக்க தானே போகிறேன். ஸோ இதுவும் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். அண்ட் தென் இட்ஸ் அ கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் 11th முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில் டெய்லி ஈவினிங் வந்து ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். 12th முடிச்சு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year ட்ராப் பண்ணுறவங்களுக்கு டெடிக்கேட்டடாக நம்ம இந்த வீடியோ இப்போ போட்டுட்ருக்கோம். பட் அது போக நான் 11th 12th காலேஜ் போய் நான் ஜாயின் பண்ணிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ப்ரீவியஸாகவே இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் நீட்டை வந்து ரிலாக்ஸ்டாக எழுதுங்க, நல்ல மார்க் எடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீஸில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் அந்த வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமும் இருக்குது. கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்னா 11th 12th நீங்கள் தாராளமாக நமக்கு அகாடமியில் வந்து அட்மிஷன் எடுத்துக்க முடியும். அடுத்தது
ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகாடமியில் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சொல்லிட்டோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் கிரியேட் பண்ணுறோம். பட் இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து பேசலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரெண்டுக்குமே என்கொயரி எடுத்துக்க முடியும். சேலம் அண்ட் சென்னை ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த என்கொயரி கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம மெயின் பிரான்ச் எங்கே சார் இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இப்போ என்கொயரி பண்ணணும் அப்படின்னா சேலத்தில் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட வந்து ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குமோ அதே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தான் கொடுக்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட படிக்கணும்னு என்ன இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் சார். டைம் பாஸ்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் தெரியும், நான் துரத்தி விட்ருவேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிக்கலாம், அப்பா அம்மா கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஒரே மாதத்தில் கிளம்பிடுவீங்க. ஏன்னா இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக நீட் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. அதுக்கான மோட்டிவேஷன் ப்ளஸ் லைஃப்க்கான ஒரு கெரியர் பாயிண்ட் தேடி வராங்க. அவங்க இங்கே படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு வெளியே போக போகிறாங்க. ஸோ தட் அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வாங்க. நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையாங்கிறத தாண்டி நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ணவே வேணாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும் தான் சார் தெரியும், ஈவன் அது கூட தேவையில்லை. ஒன் டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துடலாம். மேக்ஸ் தெரிய வேணாம், ஃபிசிக்ஸ் தெரிய வேணாம், எல்லாமே பேசிக்லேயே சொல்லி கொடுக்க போகிறோம். ஆனால் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. பேரண்ட்டும் அதே தான் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. இல்லை ஒபீடியன்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணல. நீங்கள் டிசிப்ளின் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள அலோவ் பண்ணீங்கன்னா நான் கன்ஃபார்ம் வச்சுக்க மாட்டேன், நான் அனுப்பிச்சிருவேன், வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் எனக்கு முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அஃபோர்டபுளான ஃபீஸ் தான். பட் ஒவ்வொரு பேட்சாக இருக்கா, ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு செப்பரேட் ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு கேட்டகரிக்கும், ஏன்னா எல்லாத்தாலையுமே ஒரே ஃபீஸ் அஃபோர்டபுள் பண்ண முடியுமா, முடியாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் நீட்டில் இருக்கக்கூடிய மார்க், உங்கள் கேட்டகரி அதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ஃபீஸ் இருக்குது. அது நான் அதனால வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால நீங்கள் அதை மட்டும் 9080549820 நம்பருக்கு இல்லை 8012805001 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃபீஸ் டீட்டெயில் அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் யாருக்குன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம சொல்லிடலாம். ஃபுல் டே வந்து டெடிக்கேட்டடாக நீங்கள் கேட்குறீங்கல்ல, அவங்களுக்கு கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். சார் ஆன்லைன் பேட்ச் ஷோராக நீங்கள் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். பட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒன்றும் அட்டன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. சார் நான் வந்து டேரெக்டாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆன்லைன் பேட்ச் எடுத்துகிட்டு 1 இயர் டெடிக்கேட்டடாக படிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி கிட்டத்தட்ட இந்த 3 to 4 இயர்ஸில் டெய்லி ஈவினிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ அதை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஸோ ஈவினிங் கிளாஸஸும் கண்டினியூஸாக உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் அட்மிஷன் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ எல்லா கிளாஸஸ்லையும் என்னோட பார்ட்டு உங்களுக்கு இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேட்ச் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபர்தராக எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, அட்மிஷன் போயிட்டுருக்கு. கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் பேட்ச் May 10 ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஸோ டைம் ஜஸ்ட்லாம் கிடையாது, நான் டெடிக்கேட்டடாக படிக்க போகிறேன், நான் May 5 எழுத போது ஒரு ஜஸ்ட் அட்டெம்ப்ட் தான் அப்படின்னா நீங்கள் இப்போயே அட்மிஷன் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் May 5 அப்புறம் ரிசல்ட் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறவங்களும் சரி, உங்களுக்கு அந்த ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறேன் அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு May 10 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த வருஷம் உங்கள் மார்க் குறைஞ்சாலும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் மூலமாக உங்கள் மார்க் கண்டிப்பாக பூஸ்ட் ஆக போகுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சார் நான் செல்ஃபாக படிக்கிறேன் சார், எனக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோட 1 ஷாட்டும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் பேட்சுக்கு. ஸோ யூடியூப்ல வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாளில் மெட்டீரியல் 1 ஷாட் வீடியோஸ், கொஸ்டின் டிஸ்கஷன், ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தட் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம அகாடமி ஹெல்ப் பண்ண போகுது. நம்மகிட்ட டெடிக்கேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். 2 பேருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபர்தராக எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதோட வீடியோட பார்ட் 2 நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறத அதை அந்த வீடியோவில் பார்க்கலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.